உலகம் இந்த அமெரிக்காவின் இந்த போர் வெறியை, யுத்த வெறியை, இஸ்ரேலின் இந்த இன வெறியை கண்டிக்க முன்வர வேண்டும். இந்திய அரசு இதில் தலையிட வேண்டும். குறிப்பாக அமெரிக்க அதிபர் இரண்டாவது முறையாக அதிபராக வந்த இந்த 13 மாத காலத்தில் 7 நாடுகளின் மீது குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை கொல்வதை வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், ஈழத்தை சார்ந்தவர்கள் அங்கே ஏராளமானவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. இந்திய அரசின் நிலைப்பாடு தவறு. இப்பொழுது இஸ்ரேலை ஆதரிப்பதும் அமெரிக்காவை ஆதரிப்பதும் இந்த யுத்த நடவடிக்கைகளை வேடிக்கை பார்ப்பதும் இந்தியாவின் கொள்கைக்கு ஏற்றதல்ல. தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுன்னு சொல்றது மாதிரி ஈரான் மீதும் வெனிசுலா மீதும் நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் என்பது உலகம் முழுவதும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். நாங்குநேரியில் நடந்த 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த கேள்வியை முட்டாள்தனமான கேள்வி. யுத்தம் நாகரிகங்கள் அழிக்கும், மனித குலத்தின் முதல் விரோதி யுத்தம். யுத்தத்தின் வழி தெரியாதவர்கள் பேசுகிற முட்டாள்தனமான பேச்சு இந்த பேச்சு. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் இஸ்ரேல் ஏகாதிபத்தியத்தையும் கண்டித்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு ஈரான் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் அந்த நாட்டினுடைய அதிபரும் அதிபருடைய குடும்பமும் அடியோடு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த 2 ஏகாதிபத்தியங்களுக்கும் வன்மையான கண்டனத்தை, இந்திய மக்களுடைய கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற முறையிலேதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவாக பல்வேறு நாடுகளிலும் இன்றைக்கு யுத்தத்திலே இழுத்து விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் இரண்டாவது முறையாக அதிபராக வந்த இந்த 13 மாத காலத்தில் 7 நாடுகளின் மீது குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை கொல்வதை வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அணிசேரா கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நாடு இந்தியா என்கிற முறையில் இந்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு ஒரு அமைதியை உருவாக்குவதற்கும் யுத்தத்தை நிறுத்துவதற்கும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் கச்சா எண்ணெயினுடைய விலையும், அதன் விளைவாக பெட்ரோல் டீசலுடைய விலையும், அதன் விளைவாக எல்லா பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயரும். அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய மக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள். தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுன்னு சொல்றது மாதிரி ஈரான் மீதும் வெனிசுலா மீதும் நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் என்பது உலகம் முழுவதும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். ஏற்கனவே நேற்று ஒரே நாளில் $8 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய்க்கு விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களுக்குள் $100 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் உயர்ந்தால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அப்படி எரிபொருளுடைய விலை உயர்கிற போது கடுமையான விளைவுகளை பொதுமக்கள், சாதாரண மக்கள், இந்த யுத்தத்துக்கு சம்பந்தமில்லாத அப்பாவி மக்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவார்கள். ஏராளமான உயிரிழப்புகள், பல்லாயிரக்கணக்கான உடல் ஊனமுறுவது என்கிற முறையில் நீண்ட கால பாதிப்புகளை உருவாகும். ஆகவே போரை நிறுத்து, அமைதியை உருவாக்கு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த மேலாதிக்க வெறிக்கு முடிவு கட்டி என்கிற முறையிலேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக இதிலே தலையிட்டு வளைகுடா நாடுகளில் உள்ள நம்ம நாட்டிலிருந்து வாழ்வாதாரத்துக்காக சென்றிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்களை பத்திரமாக மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரான் மீது நடத்தப்படுகிற கொடூரமான ஏவுகணை தாக்குதல்களை உடனடியாக அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும்.
போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அத்துடன் வளைகுடா நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான இந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், ஈழத்தை சார்ந்தவர்கள், இலங்கையை சார்ந்த ஈழத்தமிழர்களும் அங்கே ஏராளமானவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. எனவே இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதற்கு முன்னதாக அங்குள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்கள், தமிழர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் நடவடிக்கையில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டின் ஈரான் நாட்டின் அதிபர் காமினியை படுகொலை செய்திருப்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஈரான் நாட்டு மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு இந்திய அரசு உற்ற துணையாக இருக்க வேண்டும். ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இன்றைக்கு குரல் கொடுக்க முன்வந்திருப்பதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இதற்கு ஆதரவு நல்க வேண்டும். உலகப் போர் மூளாமல் தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். ஈரானில் நடப்பது அநீதியானது, மிக மோசமான ஒடுக்குமுறையாகும். எனவே அமெரிக்கா எடுக்கிற இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம். அதற்கு இந்தியா துணை போக கூடாது என்று வலியுறுத்துகிறோம். நாங்குநேரியில் நடந்த 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தி இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல் என்று எண்ண தோன்றுகிறது. எந்த பின்புலமும் எந்த பின்னணி காரணமும் இல்லாமல் 2 பேர், அதில் ஒருவர் தலித், ஒருவர் நாடார் வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பல பேர் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இதன் பின்னணியை முழுமையாக ஆய்ந்தறிய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மத்திய கிழக்கு பற்றி எரிகிறது. அதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம். ஐநா விதிகளை மீறி, உலக சட்ட விதிகளை மீறி ஒரு நாட்டின் இறையாண்மையில் அப்பட்டமாக அமெரிக்கா தலையிடுவதுதான் இந்த பதற்றங்களுக்கெல்லாம் காரணம். இஸ்ரேலிடம் அணுகொண்டிருக்கலாம், ஈரானில் இருக்கக்கூடாதா? அதை தீர்மானிப்பது யார்? ஐக்கிய நாடுகள் சபைதான் அதை முடிவு செய்ய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதிகளையும் மீறி, யுத்த விதிகளையும் மீறி குடியிருப்பு பகுதிகளில், பள்ளிக்கூடங்களில் குண்டை போட்டது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அந்த அதிபரையே கொண்டிருக்கிறது. உலகம் இந்த அமெரிக்காவின் இந்த போர் வெறியை, யுத்த வெறியை, இஸ்ரேலின் இந்த இன வெறியை கண்டிக்க முன்வர வேண்டும். இந்திய அரசு இதில் தலையிட வேண்டும். அயலுறவுத்துறை இதில் தலையிட வேண்டும். வளைகுடா முழுவதும் இருக்கிற தமிழர்களை, இந்தியர்களை பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும். அயலுறவுத்துறை அமெரிக்காவின், இஸ்ரேலின் இராணுவ அடாவடி தினங்களை, யுத்த வெறிகளை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்திய அரசின் நிலைப்பாடு தவறு. இந்தியாவின் அயல் உறவு முகம் என்பது அணிசராதுதான். இப்பொழுது இஸ்ரேலை ஆதரிப்பதும் அமெரிக்காவை ஆதரிப்பதும், இந்த யுத்த நடவடிக்கைகளை வேடிக்கை பார்ப்பதும் இந்தியாவின் கொள்கைக்கு ஏற்றதல்ல. அதே போல ஈரான் நடக்கக்கூடிய விஷயங்களை இங்க ஏன் போராட்டம் பண்ணீங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மனிதகுலம் முழுவதும் ஒரு குடும்பம். யுத்தம் என்பது சாதாரணமானதல்ல. எங்கோ நடைபெறுகிற அந்த யுத்தத்திற்கு அமெரிக்காவில், ஐரோப்பாவில் லட்சக்கணக்கான மக்கள் ஏன் திரள வேண்டும்? இந்த கேள்வியை முட்டாள்தனமான கேள்வி. யுத்தம் நாகரிகங்கள் அழிக்கும். மனித குலத்தின் முதல் விரோதி யுத்தம். யுத்தத்தின் வழி தெரியாதவர்கள் பேசுகிற முட்டாள்தனமான பேச்சு இந்த பேச்சு. மனித குலத்தின் மீது எங்கே யுத்த தாக்குதல் நடைபெற்றாலும் மனிதகுலம் எங்கிருந்தும் அதை கண்டிக்க வேண்டும்.
அதான் அறிவு, அதான் கல்வி, அதான் அரசியல். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.